அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதுக்கு முன்னாடி வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீதர் அவர்களுக்கும் பரகடா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். அதாவது இந்த மின்சார உயர்வினால் கிட்டத்தட்ட 1 கோடி பயனாளர்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா அந்த முதல்ல இருக்கிற அந்த 200 யூனிட் அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பயனாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதை தாண்டி பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தான் இந்த விலை உயர்வு என்று ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை இன்றைய மின்சாரத்துறை கொடுத்துருக்காங்க. அது அமைச்சரும் சொல்லியிருக்காரு. இதில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது, இந்த 1 கோடி பயனாளர்கள் கண்டிப்பாக இதை பாதிக்கப்படுவாங்க. எப்படின்னா அதன் பிறகு அந்த 200 யூனிட்டுக்கு பிறகு பயன்படுத்தக்கூடிய வியாபார நிறுவனங்கள், ஹோட்டல், சின்ன டீ கடை, சின்னதாக நடத்தப்படுகிற நிறுவனங்கள், இதனுடைய மின்சாரம் அவங்க கட்டணம் உயரும் போது அந்த உயர்வு யார் தலையில் விழும்? ஒட்டுமொத்தமா அந்த 1 கோடி பயனாளர்கள் நீங்க பாதிக்கப்படலன்னு சொல்றீங்களே, அவங்களுடைய தலையில தான் விழும். இதை மிக தந்திரமாக அதாவது என்னன்னா மறைமுகமாக அந்த மக்களை ஏமாற்றும் நோக்கத்துல தான் இந்த மின்சார உயர்வு செய்யப்பட்டிருக்குது. அதாவது களத்தில் நாம் தமிழர் கட்சியை சந்திக்க திராணியற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஆன்லைன்ல, அதாவது ட்விட்டர், எக்ஸ் தளத்தில், ஃபேஸ்புக்ல தன்னுடைய கைக்கூலிகளை வைத்து போலியாக தயாரிக்கப்பட்ட குரல் பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். இது ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இப்படியான குரல் பதிவுகள் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம், அதன் மூலமாக அந்த குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கலாமா என்ற ஒரு கேவலமான ஒரு நற்பாசையிலே தொடர்ந்து இந்த செயல்கள் செயல்படுகின்றன. இது சம்பந்தமாக உரிய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அவர்கள் கண்டிப்பாக அது இப்படி போலியான செய்திகளை, குரல் பதிவுகளை, இன்னார் இவருக்கு பேசினார், அவர் இப்படி ஒரு தவறான தகவலை கொடுத்தார், இப்படியான போலியான பதிவுகளை வெளியிடும் நபர்கள் கண்டிப்பாக அவர்கள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள். அதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் வழக்கறிஞர் பாசை மிக தீவிரமாக மேற்கொண்டு இருக்கிறது. இதை களத்தில் சந்திக்க முடியாது. அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் ஒரு மாபெரும் சக்தியாக, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக, அதாவது அவர்கள் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு விரைவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். 26 ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் வளர்ச்சியை, அதுவும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் கனவிலும் கண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் நம்மளுடைய உழைப்பு, அண்ணன் சீமானுடைய திட்டமிடுதல், அவருடைய கடும் உழைப்பின் காரணமாக இப்படி ஒரு மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். மக்களிடையே நாம் சேர்ந்திருக்கிறோம். மக்களுடைய நன்மதிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இதை வரும் 26 சட்டமன்ற தேர்தலில், ஏனென்றால் பிரின்ஸ் இஸ் வெயிட்டிங், அதாவது பிரின்ஸை இப்போ அடுத்து துணை முதலமைச்சர் ஆக்கணும், 26 திருப்பி அவர் முதலமைச்சர் ஆக்கணும். அந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்பொழுதே நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான், இப்போ அவங்க குறிக்கோள் அதிமுக விட கிடையாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரே ஒரு குறிக்கோள், நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி எப்படி தடுப்பது. அவர்கள் அதிமுகவையோ பிற கட்சிகளோ பாஜகவையோ அதிமுகவை பார்த்து பயப்படுவதே கிடையாது. அவர்களுக்கு தெரியும் இந்த 2 கட்சிகளை எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் அவர்கள் சமாளிக்க முடியாத ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடின் அதன் அடிப்படையில் தான் இப்படி ஆன்லைன்ல இவங்களை தரம் தாழ்த்தி பேசி அபியூஸ் பண்ணி இவங்களுடைய, அதாவது அந்த மனோநிலை, அந்த மன உறுதியை குறைக்க முடியுமா என்று மிக கேவலமாக, அதாவது இந்த ஐடியாவை யாரு திராவிட முன்னேற்றம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், உன்னைய மாதிரி ஒரு முட்டாத்தாயிலே இது உலகத்துல எங்கேயுமே இருக்க மாட்டேன். ஏண்டா டே, நீ
பல லட்சம் கோடி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறீங்க. கொடுக்குறதா பாவம், அந்த வாங்கின காசுக்கு ஒருத்தா ஒரு நல்ல உருப்படியான ஐடியா கொடுக்கூடாதா? இப்படி ஒரு 2 தகவலை போட்டுட்டா உடனே இவங்கெல்லாம் வந்து மனசோர் வரைஞ்சிருவாங்க, இந்த கட்சி வந்து கலகலத்து போயிருந்து. எவ்வளோ முட்டாள் ஒருத்தன் ஐடியா கொடுத்துருக்கான், அந்த ஐடியாவை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான்றது ஒன்றும் பார்த்துங்க. அவே எந்த விதத்திலையும் நாம் தான் 26 திராவிட முன்னேற்ற கழகத்தின் நேரடி போட்டியாளர் இருக்க போகிறோம். அந்த 26 நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்து அகற்றப்படும். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தலைமையில், அவருடைய தலைமையில் அண்ணன் சீமான் முதலமைச்சராக இதே வரும் 26 மே 30ஆம் தேதிக்குள் பதவி ஏற்பது உறுதி உறுதி உறுதி. வாய்ப்புக்கு நன்றி.